திமுகவினரை தன் குடும்பம் என்று கூறும் ஸ்டாலின் கட்சி தலைவராக தொண்டரை நிறுத்துவாரா? அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி. தமிழ்நாட்டில் 6.23 கோடி வாக்காளர்கள். சத்யபிரதா சாஹூ பேட்டி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொத்து மதிப்பு வெளியானது. அசையும் சொத்து 36 லட்சம், அசையா சொத்து 1.12 கோடி இருப்பதாக பிரமாண பத்திரம் தாக்கல். சினிமாவில் வரும் கைப்புள்ள கதாபாத்திரம் போன்றவர் கவர்னர் ஆருண் ரவி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுகவிற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை. அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டி. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. எதிரணி சின்னம் கோரினால் தேர்தல் ஆணையம் இழுத்தடிக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். நான் பேசும்போது யாராவது பாதையில் எழுந்து போனால் ரத்தம் கக்கி சாவீர்கள். செல்லூர் ராஜு பேச்சால் கூட்டத்தில் சலசலப்பு. பொதுச் செயலாளர் பதவி நான் கேட்டு வாங்கவில்லை. பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். மதிமுகவிற்கு பம்பர சின்னம் ஒதுக்க உத்தரவிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலையின்மை பிரச்சினைக்கு பாஜக அரசால் தீர்வு காண இயலாது. ப. சிதம்பரம் கருத்து. தமிழக மீனவர்கள் 33 பேர் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சிரியாவில் வான்வழி தாக்குதல், 15 பேர் பலி. சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவான பந்து வீச்சு. குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டனுக்கு 12 லட்சம் அபராதம். இன்றைய ஐபிஎல் போட்டி. ராஜஸ்தான் டெல்லி அணிகள் மோதல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.